அனைவருக்கும் வணக்கம். இந்த சித்திரை மாதம் முடிய போதுங்க. இந்த பராபவ ஆண்டு பிறந்திருக்குது. இந்த 60 ஆண்டு சுழற்சியில் இந்த பராபவ ஆண்டு அப்படிங்கிறது 40வது ஆண்டு. அதுவும் செவ்வாய்க்கிழமையில இந்த பராபவ ஆண்டு வந்து பிறந்திருக்கு. செவ்வாய்க்கிழமைனாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த நாள். செவ்வாய் பகவானை நம்ம வழிபடுறதுக்கு மிகச்சிறந்த நாள். அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமையில இந்த தமிழ் மாதம் வந்து நமக்கு பிறந்திருக்கிறதுனால இப்போ முடியவும் போகுது. நமக்கு வந்து நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. நல்ல ஒரு மழை பெய்யும். இந்த காலகட்டம் வந்து இந்த பராபவ வருடத்தில் வந்து நல்ல மழை பெய்யும். நிறைய மழை வந்து கடலில் கலந்து விவசாயம் வந்து நல்லா இருக்கும் இந்த வருடம். அதே போல் பால் வளங்கள் பெருகும், பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. செவ்வாய்க்கிழமையில இந்த பராபவ ஆண்டு பிறந்திருக்கிறதுனால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் தினமும் முடிஞ்சால் உங்கள் கொல்லையில் இருந்தால் மா இலை பறித்து நீங்கள் வந்து வாசலில் தோரணமாக கட்டி தொங்க விடுறது நல்லது. அதில் வந்து சந்தனமும் குங்குமமும் வச்சு கூட நீங்கள் தொங்க விடலாம். இல்லை எனக்கு வந்து பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்தில் தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மறந்துடாமல் நீங்கள் வந்து ஒரு மா இலை கொத்தாவது ஒரு கொத்து பறிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் நிலவாசலில் வச்சுருங்க. அவ்வளோ அம்சம் கொண்டது இந்த மாவிலைங்க. இது வந்து நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமையில் வைக்கிறதுனால செவ்வாய் பகவானோட ஆதிக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் முருக பகவானோட அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு வளமான வாழ்க்கை உங்களை தேடி வரும். நல்ல ஒரு ஆக்சிஜனேற்றத்தை உண்டு பண்ணுறது வந்து இந்த மா இலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இல்லை மா இலை மட்டும்தான் வைக்கணுமாங்க, வேப்பிலை வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வேப்பிலை, அதுவும் இந்த வெயிலுக்கு வந்து வேப்பிலை வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த வேப்பிலை அப்படிங்கிறது ஒரு கிருமி நாசினி, முக்கியமாக வந்து அம்பாளுக்கு உகந்தது. வேப்பிலைனாலே ஒரு பக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் வேப்பிலை கொத்து வைக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மருதாணி இலை, மருதாணி இலை, மருதாணி பூ, மருதாணி காய். இந்த மருதாணியில் வந்து எதை வேணாலும் எல்லாமே வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது. பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த பொருள்கள் தான் இந்த மருதாணி அப்படிங்கிறது. அதனால் இந்த மருதாணி இலைகள் வைக்கலாம். இல்லை பூவை கூட நீங்கள் அதில் கொத்தா பறிச்சுட்டு வந்து வைக்கலாம். இல்லை வந்து விதைகள் காய்ந்திருக்கும், அந்த பச்சையாக இருந்தாலும் சரி காஞ்சிருந்தாலும் சரி, அந்த விதைகளை கூட நீங்கள் வந்து கொத்தா பறிச்சுட்டு வந்து நீங்கள் நிலைவாசலில் வைக்கலாங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி தாயாரோட அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். விஷ்ணு பகவானோட இந்த பராபவ ஆண்டு வந்து விஷ்ணு பகவானுக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஆண்டு. விஷ்ணு பகவான் வந்து எங்கே பார்த்தாலும் ஆதிக்கம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஆண்டாக இது வந்து கணிக்கப்பட்டிருக்கு ஜாதக ரீதியாக. அதனால வந்து இந்த ஆண்டு முழுவதும் விஷ்ணு பகவானை வழிபடுறதுக்கும் நல்ல ஒரு நேரம் இந்த நேரம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மக்களோட மனசில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல்கள் உண்டாகும். தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். எல்லாருக்குமே தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு நினைக்கப்பட்டிருக்குங்க இந்த பராபவ ஆண்டில். அதே போல் வீட்டில் நீங்கள் வந்து வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் நிலை பூஜை செய்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதாவது வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமையில் என்னைக்கு உங்களுக்கு முடியுதோ, முக்கியமாக வந்து வெள்ளிக்கிழமையில் இந்த நில பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நான் ஏற்கனவே அந்த நில பூஜை பற்றி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இந்த முக்கியமான நில பூஜையை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமையில் செய்கிறதுனால மகாலட்சுமியோட ஆதிக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அனுக்கிரகம் கிடைக்கும். அவங்களோட ஆசையும் கிடைக்குங்க. அவங்க வந்து உங்கள் வீட்டை பார்த்துட்டு இவ்வளோ அழகாக வந்து நீங்கள் அந்த பூஜையை பண்ணியிருக்கிறது, மஞ்சள் குங்குமம் வச்சு அதை வந்து நீங்கள் தண்ணி தொட்டு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு பூஜை புனஸ்காரம்லாம் செஞ்சு சூடம்லாம் காமிச்சு சாம்பிராணி வகை காமிச்சு அதுக்கு நைவேத்தியம் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கி அந்த வெள்ளிக்கிழமையில கண்டிப்பாக வந்து இந்த நில பூஜை செய்யுங்க. அது இந்த வருடத்தில் நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பிறந்ததுனால செவ்வாய்க்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையிலையோ நீங்கள் இந்த நில பூஜை செய்கிறதுனால நல்ல ஒரு விசேஷம் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். நீண்ட நாட்களாக நடைபெறாத நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், திருமண தடைகளாக இருக்கட்டும், வீடு கட்டுறத யோகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்தேறும். அதனால் இந்த வெள்ளி செவ்வாயில் இந்த நில பூஜை செய்கிறத மறந்துடாதீங்க. இதை செவ்வாய்க்கிழமை முடியலைன்னா கூட வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக செய்யுங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமையில் வந்து மா இலை கட்டுறதும் இந்த வேப்பிலை கட்டுறதும் மருதாணி இலை நிலவாசலில் கட்டுறதும் மறக்காமல் செய்யுங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமையில் பிறந்ததுனால இது நம்ம செய்கிறதுனால நல்ல ஒரு சுபிக்ஷ நிலை நமக்கு ஏற்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.